வங்கிக் கணக்குகள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்த புதிய விதி ஒன்றை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. RBI நோட்டிபிகேஷன் ஆன் நாமினிஸ் என்ற இந்த அறிவிப்பில் அனைத்து வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகள் மற்றும் லாக்கர்களுக்கு நாமினிகள் நியமிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என RBI கூறியுள்ளது. வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் இறந்து போனால் அவர்களின் கணக்கில் இருக்கும் பணத்தை குடும்பத்தினர் பெறுவதற்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கவும் லாக்கர் வசதியை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது. வங்கிகளின் அனைத்து விதமான கணக்குகளிலும் கணக்கின் முதன்மையான உரிமையாளர் தனக்கு பின் கணக்கில் உள்ள பணம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். இதற்காக தனது கணக்கின் நாமினியை அதாவது வாரிசுதாரரை நியமிக்க வேண்டும். வங்கி கணக்குதாரர்கள் தங்கள் வாரிசுதாரர் பெயரை பதிவு செய்யாமல் இருக்கும் காரணத்தால் பல கணக்குகளில் குடும்பத்தினர் பணத்தை எடுக்க முடியாத நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து விதமான வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர் வசதிக்கு வாரிசுதாரர் நியமனம் செய்வது கட்டாயம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. RBI வெளியிட்டுள்ள இந்த புதிய விதிமுறை ஏற்கனவே உள்ள கணக்குகளுக்கும் புதிதாக தொடங்கப்படும் கணக்குகளுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விதியை பின்பற்றி நாமினிகள் நியமிக்கப்படுவதை வாடிக்கையாளர் சேவை குழு அல்லது இயக்குநர்கள் குழு தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. மார்ச் 31 முதல் ஒவ்வொரு காலாண்டிலும் தக்ஷ் போர்ட்டல் மூலம் இது தொடர்பான அறிக்கையும் வழங்கப்படும். வாடிக்கையாளர்கள் ஒரு நாமினியை தேர்வு செய்யும் போதும் அல்லது நாமினி நியமனத்தை நிராகரிக்கும் போதும் கணக்கு தொடங்கும் படிவத்திலும் மாற்றங்கள் செய்யப்படும். இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஏராளமான வங்கி கணக்குகளில் வாரிசுதாரர்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் இறந்து போன கணக்குதாரர்களின் குடும்பத்தினர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் கணக்கில் உள்ள பணத்தை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இதனை தவிர்க்க அனைத்து வங்கி கணக்குகளுக்கும் லாக்கர் வசதிகளுக்கும் நாமினியை சேர்க்க வேண்டும். இது ஏற்கனவே உள்ள கணக்குகளுக்கும் புதிதாய் தொடங்கப்படும் கணக்குகளுக்கும் பொருந்தும் என அந்த சுற்றறிக்கையில் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. வங்கி கணக்கு தொடங்கும் போதே வாரிசுதாரர் பெயரையும் சேர்க்கும் வகையில் வங்கி ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. தற்போது புதிய கணக்கு தொடங்குவதற்கான விண்ணப்பங்களில் நாமினியின் பெயரை குறிப்பிடுவதற்கான இடம் இல்லை என்றால் அதை உடனடியாக சேர்த்து புதிய விண்ணப்ப படிவத்தை பயன்படுத்தவும் RBI உத்தரவிட்டுள்ளது.